Assalamu Alaikum. Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான முட்டை சேமியா எப்படி செய்யலாம் அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த முட்டை சேமியா வந்து சாப்பிட்றதுக்கு அப்படியே நம்ம பிரியாணி டேஸ்ட்ல செய்யறோம். சோ சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த முட்டை சேமியானை வந்து ஈவினிங் டிஃபன், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் கூட செய்யலாம். ரொம்ப சிம்பிளா இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். முட்டை சேமியா செய்கிறதுக்காக ஒரு கடாய் எடுத்திருக்கேன். கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கணும். நம்ம நார்மலாக பிரியாணிக்கெல்லாம் வெங்காயம் ஃப்ரை பண்ணி எடுப்போம் இல்லையா, அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இந்த வெங்காயத்தை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் முட்டை சேமியா சாப்பிட்றதுக்கு பிரியாணி டேஸ்ட்டில் இருக்கும். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்மளோட சேனலில் சிக்கன் சேமியா ரெசிபி நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் ஐ பட்டன்லையும் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு. இது கூட நம்ம ஒரே ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். நான் வந்து பெருசாக இருந்தனால ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கிட்டேன். சின்னதாக ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா 2 ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி வதங்குறதுக்காக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி வந்து இந்த அளவுக்கு நல்லா குழஞ்சி வரணும். தக்காளி நல்லா குழஞ்சி வந்ததுக்கப்புறமா 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் நல்லாவே போயிடுச்சு. இது கூட நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாய்த்தூள் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் பட்டை கிராம்பு ஏலக்காய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதாவது மசாலாலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதங்க விட்டுக்கோங்க. இந்த மசாலா மட்டும்தான் ஆட் பண்ணணுங்க, வேறு எந்த மசாலாவும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிடாதீங்க. இப்போ மசாலாலேருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. புதினா கொத்தமல்லியும் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ மசாலா வந்து நல்லா வதங்கி வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டைலில் நம்ம வந்து முட்டை சேர்த்துக்கலாம். முட்டை வந்து உங்கள் குவான்டிட்டியை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு பாக்கெட் சேமியானுக்கு 4 முட்டை வரைக்கும் சேர்த்துக்கலாம். நான் ஒரு பாக்கெட் சேமியான் தான் சேர்க்க போகிறேன், ஆனால் 3 முட்டை மட்டுமே ஆட் பண்ணிக்கிறேன். முட்டை ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டாலும் அந்தளவுக்கு சேமியா வந்து நல்லா இருக்காது, அதனால் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. முட்டை சேர்த்துட்டு முட்டைக்கு தேவையான அளவுக்கு சால்ட் அதுக்கு மேலே ஆட் பண்ணிவிட்டு முட்டையை வந்து உடனே கிளறி விட்டுறாதீங்க. லைட்டாக வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு அப்படியே விட்டுருங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா, அதாவது முட்டை வெந்ததுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உடனே நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா முட்டை வந்து குழஞ்சு போயிடும், முட்டை சேர்த்த மாதிரியே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் சேமியா வந்து ஒரு மாதிரி கவுச்சி ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து முட்டை நல்லா வெந்ததுக்கப்புறமாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவைன்னு சொல்லிட்டு 3 டைம் மிக்ஸ் பண்ணி விட்டேன். நல்லா முட்டை வெந்து வந்திருக்கு. முட்டை வெந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு டைம் பார்த்துக்கோங்க. முட்டை வந்து நல்லாவே வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டைலில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு பாக்கெட் சேமியானுக்கு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் எடுத்துருக்க சேமியானை பொறுத்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்ல தண்ணி வந்து கொதித்து வரணும். உப்பு எதுவும் பத்தலை அப்படின்னா செக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி வந்து நல்லா கொதித்து வந்துடுச்சு. இந்த ஸ்டைலில் நம்ம சேமியா ஆட் பண்ணிக்கலாம். சேமியா வந்து நீங்கள் எந்த பிராண்ட் சேமியா வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு ஊர்லேருந்து சன்ஃப்ளவர் ரோஸ்டர் சேமியான்னு சொல்லி கொடுத்து விட்டுருந்தாங்க, அதை தான் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சேமியா வந்து வறுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாதுங்க. அப்படியே டைரெக்டாக சேர்த்துட்டாலுமே இந்த சேமியா நல்லா உதிரியாக தான் இருக்கும். நீங்கள் வந்து அணில் சேமியா எடுக்கிறீங்க அப்படின்னா தனியாக வந்து ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. சேமியா சேர்த்துட்டு சேமியாவோட பதத்தை பார்த்துக்கோங்க, அதாவது தண்ணியோட குவான்டிட்டியை பார்த்துக்கோங்க. சேமியாவில் மூழ்கிறத விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கணும். சேமியா வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துறாதீங்க. அந்த அளவுக்கு சேர்த்துட்டிங்க அப்படின்னா சேமியா வந்து குழஞ்சி போயிடும். இந்த சேமியாவுக்குன்னு இல்லைங்க, எந்த சேமியா எடுத்தாலுமே தண்ணி வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க. சேமியா வந்து ஏன்னா சீக்கிரமாக வெந்துடும். தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து ஓரளவுக்கு நமக்கு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா இப்போ இது கூட நான் காரத்துக்காக 3 பச்சை மிளகாய் சென்டரில் கீரி ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை மிளகாய் வந்து காரம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறனால நான் இந்த ஸ்டைலில் ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் காரம் சாப்பிடுவீங்க அப்படின்னா வெங்காயம் வதக்கும் போதே சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி வந்து நல்லா நமக்கு ட்ரை ஆகி வந்துடுச்சு. இந்த ஸ்டைலில் நம்ம ஒரு 5 நிமிஷம் மாதிரி தம் போட்டு எடுத்தோம் அப்படின்னா சேமியா நல்லா நமக்கு உதிரியாக வந்துடும். ஹீட் வந்து வெளியே போகாத அளவுக்கு மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இதுக்கு மேலே ஏதாவது வெயிட்டான பாத்திரம் வச்சுட்டு லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் வரைக்கும் தம் போட்டு எடுத்துக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள் நல்லா வந்து சேமியா தம்மாகி வந்திருக்கும். இது வந்து எதுக்காக தம் போட்டு எடுக்கிறோம் அப்படின்னா சேமியா வந்து குழஞ்சி போகாமல் உதிரியாக வரதுக்காக தான் தம் போட்டு எடுத்துக்கிறது. உங்களுக்கு தம் போடுறதுக்கெலாம் டைம் இல்லை அப்படின்னா மூடியை க்ளோஸ் பண்ணிட்டு 5 நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா கிளறிக்கோங்க. அதுவுமே நல்லா உதிரியாக தான் இருக்கும். இது பாருங்கள் சேமியா இந்த அளவுக்கு நல்லா உதிரியாகி வந்துடுச்சு. இது பிளேட்டில் மாற்றிட்டிங்க அப்படின்னா நல்லா நமக்கு சேமியா ஆறி போக இன்னும் நமக்கு நல்லா நூடுல்ஸ் மாதிரி உதிரியாகவே இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான உதிரியான முட்டை சேமியா வந்து
வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த முட்டை சேமியா ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி மெத்தடில் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்றதுக்கு அப்படியே பிரியாணி டேஸ்ட்டு மாதிரி தான் இருக்கும். வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்துட்டாங்க அப்படின்னா கூட இதை நீங்கள் டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக இருக்கும். இந்த முட்டை சேமியா ரெசிபி வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, நீங்கள் நைட்டு டின்னர் கூட இதை செய்யலாம். ரொம்பவும் சிம்பிளான ரெசிபி தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி வந்தது அப்படிங்கிறத மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக் என்கிட்ட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறொரு ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பபாய். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.